செல்வா சார், உங்களை சார்னு சொன்ன கொஞ்சம் பேர் கோச்சிக்கிறாங்க, உங்களை சார்னு கூப்பிடலன்னா கொஞ்சம் பேர் கோச்சிக்கிறாங்க. எப்படி கூப்பிட்றதுன்னு தெரில. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னா நான் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே போய் முடிக்கிறதுனே எனக்கு தெரியல. என்னுடைய ஆசான், என்னுடைய குரு, நடிப்புக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு கிரிக்கெட் ஆட சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த உலகத்தை சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு போராட சொல்லி கொடுத்தீங்க. யூ மேட் மீ ஸ்ட்ரீட் ஃபிட் அண்ட் boy did I need that. Thank you sir, thank you so much. சும்மா சுற்றிட்டு இருந்த என்ன அப்பா நடிக்க ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். நீங்கள் என்னை நடிக்க வச்ச அழகு பார்த்தீங்க. கடுமையான விமர்சனங்களுக்கு அப்புறம் நீங்கள் என்னை ஒரு ஸ்டார் ஆக்கி அழகு பார்த்தீங்க. இவன்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு என்னை கேட்டாங்க. என்னை நேஷ்னல் அவார்டு வாங்க வச்சு அழகு பார்த்தீங்க. கனமாப்பேட்டையில் ஒரு ஒண்டி குடுத்தனத்தில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருந்தோம். என்னை போயஸ் கார்டனில் உட்கார வச்சு அழகு பார்த்தீங்க. இதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல முடியும்? அது வார்த்தையே இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்னை நடிக்க வைக்கும்போது என்னை திட்டியிருக்கீங்க, சில சமயங்களில் அடிச்சிருக்கீங்க, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் உங்களை டைரக்ட் பண்ணும்போது, உங்களை டார்ச்சர் பண்ணும்போது எனக்கு இருந்த சந்தோஷம் சார், ஒரு வாட்டியும் நீங்கள் ஒன் மோர் வாங்கும்போது உள்ள பேரானந்தமாக இருக்கும். சூப்பர் சூப்பர் அப்படின்னு இருக்கும். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் டக்குன்னு டேக் ஓகே ஆனால் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் டக்குன்னு ஓகே ஆகிட்டா நமக்கு வருத்தமாக இருக்கும். அடைச்சா இன்னைக்கு கொஞ்சம் இவரை டார்ச்சர் பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கும். அது எப்படி சார்? கண்ணு 4 வாட்டி தான் பிளிங்க் ஆகும், புருவம் ஒரு சைடு தான் தூக்கணும், இப்படி நின்னுக்கணும், இப்படி நடக்கணும். சார் தெரியுதா? போயஸ் கார்டன்ல வீடு. இது இவ்வளோ பெரிய பேச்சு பொருளாக மாறும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பேசாமல் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருப்பேன். ஏங்க நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? தெருவில் இருந்தால் தெருவிலே தான் இருக்கணுமா? இந்த போயஸ் கார்டன் வீடு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குங்க. எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். பைக்கில் என் ஃப்ரெண்டோட அப்படியே கத்தீட்ரல் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது, நான் யார் ஃபேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தலைவர் வீடை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்குறேன், ஏங்க எங்கள் தலைவர் வீடு எங்கே இருக்கு? பா இப்படி போய் இப்படி திரும்பினா உள்ள தலைவர் வீடு. அப்போ அப்படியே உள்ளே போகிறோம். நாங்கள் 2 பேரும் உள்ளே போன உடனே அங்கே கொஞ்சம் போலீஸ் அண்ணாலாம் நிற்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் வீடு எங்கன்னா இருக்குது அப்படின்னோடனே, இப்படி போப்பான்னு வழி காட்டுறேன். போயிட்டு உடனே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி வழி காட்டுறாரு. நாங்கள் 2 பேரும் போகிறோம். ஒரு இடத்துல போய் நின்று அங்கே தலைவர் வீடை பார்க்குறோம். இதாண்டா தலைவர் வீடு அப்படின்னு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு பைக் அப்படியே திருப்பிட்டு வந்தேன். வரும்போது இந்த பக்கமாக பயங்கர கூட்டம், ஆனால் அந்த பக்கம் தலைவர் வீடு, இங்கே ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்பா இங்கே தான் ஜெயலலிதா அம்மா வீடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் பைக்கை நிறுத்திட்டு ஒரு செகண்ட் அப்படியே இறங்கி நின்னேன். இப்படி பார்த்தா ரஜினி சார் வீடு, இப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மா வீடு. ஒரு நாள் எப்படியாவது இந்த மாதிரி போயஸ் கார்டனில் நம்ம ஒரு சின்ன வீடாவது, ஒரு வீடு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு விதை அந்த மனசில் விழுந்தது. அப்போ எனக்கு வயசு 16. வீட்டில் நிறைய கஷ்டம், பிரச்சனை, ஏகப்பட்ட தொல்லைகள். அப்போது துளுவதோ இளமைங்கிற ஒரு படம் அப்போ ஓடலைன்னா நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்திருப்போம். அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் இன்றைக்கி இருந்தோம். நேற்றைய பற்றின ஏக்கமும் இல்லை, நாளைய பற்றின கவலையும் இல்லை அந்த வயசில். அப்படி இருந்த அந்த 16 வயசு வெங்கடேஷ் பிரபுக்கு 20 வருஷம் உழைச்சி இன்னைக்கு இருக்கிற தனுஷ் கொடுத்த கிஃப்ட் தான் அந்த போயஸ் கார்டன் வீடு. இதை இதோட விட்டுறலான்னு நினைக்கிறேன். நம்ம யாருன்னு எனக்கு தெரியும், என்னை படித்த சிவனுக்கு தெரியும், என் அப்பா அம்மாவுக்கு தெரியும்.
என் பசங்களுக்கு தெரியும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவங்கவுங்க எண்ணத்தை அவங்கவுங்க வாழ்க்கையில் வைப்போம், அதுதான் நல்லது. அதன்படியே இருப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.